ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் சீசன் 2 எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க ஈவிலை வந்ததுல அந்த இடமே நாசமாயுது. எப்படி அவங்க அடைக்கிறாங்க. ஜிஜியும் பயங்கரமா மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிருங்கன்னு. ஆளு தெரியாதனமா அங்க ஹேண்டை வாஷ் பண்ணிருப்பான். அங்க எத்தனையோ வாட்டி அவங்க சொன்னாங்க, ஆனா எல்லா விஷயத்திலயும் நம்ம ஜிஜியால அங்க கேர்ஃபுல்லா இருக்க முடியல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. அங்க மன்னிப்பு அவன் கேட்டு இருக்கான். பாட்டிக்கிட்டயும் அவங்க சொல்றாங்க, நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும், ஏன்னா நம்ம ஜிஜியால எல்லா விஷயத்திலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க முடியாது. ஆமா, நாளைக்கு வீடுன்னு ஒண்ணு கூட இருக்காது. இப்படி அவங்க சொல்லும் போது வித்தியாசமா ஒரு 4 பேர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம பாட்டியும் அப்படியே போக சொல்லிடுறாங்க. அங்க போகும்போதே 2 பேரும் அவங்க ஃபார்மேஷனை பத்தி பேசிக்கினே சண்டை போடுவாங்களா. ஆயாசேன்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இது நம்ம ஆயாசையோட ரெசிடென்ட்னு. அதனால இதை பத்தி அவங்க கேக்குறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது இவங்க 4 பேருமே ஈவலை ரிச்சுவல் பண்ண வந்த ஆளுங்களே இவங்க தானே. சீன்லயே அவங்களும் மைக்கெல்லாம் செட் பண்ணி சும்மா தரமாங்க ஏதோ பண்ண இருப்பாங்களா. அதை பார்த்தோன்னே மோமோ ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா மோமோ சுத்தமா எதிர்பார்க்கல இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு. உண்மையை சொன்னா இவங்களுக்கு எந்த விதமான ஸ்பிரிட்டும் இங்க சென்ஸ் ஆகல. அதனால தான் சும்மா மைக்கை டெஸ்ட் பண்ற மாதிரி இங்க பண்றாங்களே. இது ஒரு பவர் தான். இது மூலமா எக்கோ அதோட சவுண்டை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள அவங்களால அனுப்ப முடியும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அவங்களால ஸ்பிரிட்டை இங்க சென்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களே இந்த விஷயத்துல நம்மளால இழுக்க முடியாது. அங்க இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவங்க ரெடி ஆகுறாங்க. பாட்டியும் ரிச்சுவல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம ஆளுங்க கிட்டயும் பாட்டுக்கு ரெடியான்னு கேட்க அவங்க பயங்கரமா கத்துறாங்க ரெடின்னு. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பாட்டை அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஸ்பீக்கர்ல இருந்தெல்லாம் ஒரு ஸ்பிரிட் அங்க வெளியில வருது. இந்த பாட்டு சும்மா பயங்கரமா இருக்கு. இந்த பாட்டு பாட பாட நம்ம ஜிஜியா அங்க வேணான்னு கத்துறான். அந்த ஸ்பிரிட் அங்க துடின்னு துடிக்குது. ஒரு கட்டத்துல அந்த பாட்டோட பவர் இன்னுமா அதிகரிக்குமா. அங்க ஜிஜியை கட்டுப்படுத்த முடியல. மோமோட பாட்டியும் அங்க பிடிக்க சொல்றாங்க. இதனால நம்ம மோமோ அவளோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே அங்க பிடிக்கிறான். அந்த இடத்துல என்னன்னு தெரியல, நம்ம மோமோ பிடிக்கும் போது அங்க ஜிஜி பயங்கரமா கத்தின்னு சொல்றான், தயவு செஞ்சு அந்த ஈவிலையே கொள்ளாதீங்க, அது ரொம்ப பாவம். நான் பல வருஷமா ஒரு இடத்துல அடைஞ்சு கடந்திருக்கு. இதுக்கு என்ன ஆசைனா வெறுமா மத்தவங்க கூட விளையாடணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா கடைசி வரைக்கும் அப்படி பண்ண முடியாம இறந்து போயிடுச்சு. கடைசியா நான் அதை ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா போற போக்க பார்த்தா திரும்பவும் அது இறந்து போயிடும் நினைக்கிறேன். வேணாம், நீங்க அப்படி பண்ணாதீங்க. நான் ரியலா ஹார்டா ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கோல்டு வாட்டரை பயன்படுத்தாம இருக்கேன். அதனால தயவு செஞ்சு ஈவிலையே கொள்ளாதீங்க. அந்த இடத்துல ஜிஜியோட கண்ல இருந்தோ பயங்கரமா கண்ணீர் ஊத்த ஆரம்பிக்கும். அங்க ஒரு கட்டத்துல எனர்ஜி இன்னமும் அதிகமாயினே போகுமா. மோமோட பாட்டியும் நிறுத்திடுறாங்க. அங்க மோமோட பாட்டியும் மைக்க வாங்கிட்டேன், நிறுத்துங்க, இப்போ நம்ம எக்ஸாசிசம் பண்ண போதில்ல, அதனால என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எவ்வளவு தூரம் வந்தோம் வேணான்னு சொன்னதுக்கு. இங்க வீட்டுக்கு போகலாம், ஏன்னா அபிஷியலா இவளை என்னோட ஃபேமிலியில இருக்கட்டும். இது கேட்கற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இடத்துல ஏன்னு கேட்கும் போது இப்பதான் பாட்டிய சொல்றாங்க, உங்களுக்கு தெரியலையா, நம்ம ஜிஜியால அதை ஏத்துக்க முடியல. நம்ம ஜிஜியோட அந்த ஸ்பிரிட் அது எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. அந்த இடத்துல ஏத்துக்கல, பயங்கரமா கத்துறா. அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க. நம்ம ஜிஜி சொல்றான்னு நீங்க அவனை ஏத்துக்க போறீங்களா என்ன. ஜிஜியை எப்பயுமே நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். யாரு பாத்துப்பா. அந்த இடத்துல யாருமே முன் வர மாட்டாங்க. நம்ம உட்கார நோடி தான் முன் வரானே. அந்த மாதிரி எனக்கு சொல்லித்தாங்க. நான் ஜிஜியை நல்லாவே பாத்துக்கிறேன். நான் நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டா ஈவ்ல என்னதான் வெளில வந்தாலும் என்னால அதை கட்டுப்படுத்த முடியும். உட்காரன்னு உனக்கு என்ன பைத்தியமா. அப்படி கைய மீறி விஷயம் போயிடுச்சுன்னா உன்னோட லைஃபே டேஞ்சருக்கு போகலாம். நல்லா தூங்க முடியாது, உன்னால சரியா வேலையை பார்க்க முடியாது, உன்னோட நிம்மதியே போயிடும். உட்காரும் இல்ல, ஜிஜி என்னோட ஃப்ரெண்டு, அதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும். அந்த இடத்துல மோமோவும் சொல்றான், இது 2 பேர் பண்ணா கரெக்டா இருக்கும். பேர் பண்ணா இது இன்னமும் ஈஸியாவும் இருக்கும். அதனால அவங்க 2 பேருக்குள்ள திரும்ப அவங்க சண்டே ஆயிடுது. இல்ல நானும் தான் வருவேன், நானும் தான் பண்ணுவேன்னு. அங்க ஜிஜிக்கும் சந்தோஷமா இருக்கும். ஹே உட்காரும், நான் உன்னை கட்டி பிடிக்கலாமா. அந்த டைம்ல ஜில்லுன்னு மழை பெய்யுமா. அது பட்டவுனே நம்ம ஆளை அப்படியே அவன் பறக்க விட்டுறான். இடத்துல எப்படியோ அடைக்கிறாங்க. அங்க திரும்ப அவங்க சொல்றாங்க, ஏதாச்சும் வேணும் இல்ல ஏதாச்சும் பண்ணணும்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல மோமோட வீடு சுத்தமா நாசமா இருக்கும்ல. இதுக்கு அவங்க கார்போர்டை வச்சுதான் அங்க மேனேஜே பண்றாங்க. ஜிஜி கிட்டயும் ஒரு வித்தியாசமான விஷயத்த அவங்க பண்ண சொல்றாங்க. நீ இமேஜின் பண்ணு, உன்னோட மைண்ட்ல இருந்தோ உன்னோட கையில இருந்தோ ஒரு பீம் வந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்க லைட்டை தள்ளி விட அப்படியே அவன் விழுதுறான். உங்க மோமோவால அசால்ட்டா பண்ண முடியுது. மோமோவும் சொல்றான், உன்னோட முதுவை ஸ்ட்ரெயிட்டாவே, அதாவது எப்படி எதிர்பார்க்கல, உனக்கு ஸ்டார்டிங்ல இது சுத்தமா பிடிக்காது, ஆனா கடைசியில நீயே கத்துக்கின. ஆமா, யாரு எதிர்பார்த்தா இது கடைசியில இந்த அளவுக்கு உதவியா இருக்கும்னு. அப்புறம் தான் அங்க ஜிஜிக்கு புரியுது, ஸ்டார்டிங்ல ஒரு வியர்டான போஸ் எல்லாம் பண்ணிருப்பான். இது எல்லாமே ஒரு விதமான ட்ரைனிங் தான். இந்த ஸ்டேட்ல இருக்கும் போது
சி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஃப்ளோ ஆகும். இது மூலமா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்க பயன்படுத்த முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குல்ல, இதை வச்சு அந்த ஈவ்லையை கட்டுப்படுத்த முடியும். அதால அவ்வளவு சீக்கிரத்துல வெளியிலயும் வர முடியாது. சீன்ல நம்ம ஜிஜி அவங்க தூங்கின்னு இருக்கான். அந்த இடத்துல திடீர்னு அவனுக்கு ஒண்ணுக்கு வருமா, இதனால அப்படியே போறான். பின்னாடி அங்க உட்காரணும் எழுந்துட்டு போறான். உட்காரும், நீ பயமுத்திட்ட, இருந்தாலும் ரொம்ப நன்றி. அந்த இடத்துல வாட்டர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம உட்காரும் தான் பாத்துக்கிறான். அங்க மோமோ கிட்டயும் ஹேண்ட்லயே அவன் சிக்னல் காட்டுறான், எல்லா விஷயமும் நல்லா தான் போகுதுன்னு. அங்க கார் போர்டும் அப்படியே பிரிஞ்சு விழலான்னு போகும். அங்க நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையுமே சரி பண்றான். என்ன மன்னிச்சிரு, எல்லாமே என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை இல்ல, நீ வந்து மன்னிப்பெல்லாம் ஒன்னும் கேட்க வேணாம். உனக்கு தெரியுமா, அந்த டர்போ கிரானியால இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையும் வந்தது. அந்த டைம்ல நம்ம மோமோட ஃபேமிலி தான் என்ன நல்லாவே பாத்துக்கினாங்க. துணில இருந்து எல்லா செலவையும் அவங்க தான் பாத்துக்கினாங்க. வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி நானும் நியூஸ் பேப்பர்லாம் டெலிவரி பண்ணேன். அது மூலமா எனக்கு பணமும் கச்சுது. நான் கொண்டு வந்து கொடுக்கும் போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உண்மையிலேயே நாங்க பாத்துக்கினதுக்கு அப்படி நீ ஃபீல் பண்றனா, நீ பணத்தை கொடுக்க வேணாம், நீ வந்து நாங்க பண்ண விஷயத்த வேற யாருக்காச்சும் பண்ணு, அதாவது உதவியா இரு மத்தவங்களுக்கு இப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் அது உட்காரனோட இதயத்துல இன்னமும் இருந்திருக்கும். அந்த விஷயத்த தான் நானும் அங்க பண்ணேன். நான் வந்து கூலா இருக்கணும் அப்படின்னு தான் பண்ணேன். லைட்டா வச்சு அவங்க பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லி நானும் அதே மாதிரி மிமிக் பண்ணேன். அப்படியா, உண்மையா சொன்னா ஆன்டி வந்து உண்மையிலேயே கிரேட் தான். இதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. அங்க ஐராவும் மேக்கப், ஃபவுண்டேஷனு மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வச்சு அங்க ரெடி ஆகுறா. இதுக்கப்புறம் சாப்பிடும் போதும் நம்ம உட்காருனுக்கு அவ ஏகப்பட்ட சூப்பையும் தரா, நல்லா சாப்பிடணும்னு. அங்க மோமோ கேட்கும் போது அவங்களுக்கு சண்டே ஆயிடுது. சீன்ல ஸ்கூலுக்கு போகும் போதும் அங்க மோமோ பத்தி அங்க தப்பா சொல்றான். தூங்கும் போது ஏகப்பட்ட குப்பை வந்து பக்கத்துல இருந்தது. அதே மாதிரி அவளுக்கு சென்ஸே இல்லப்பா, மத்தவங்களோட டோனரை கேட்காமலே பயன்படுத்துறா. அங்க மோமோ பயங்கரமா கத்துறா. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூலும் ஆரம்பிக்குமா. அந்த இடத்துல மோமோ வந்து யோசிச்சுனே இருக்கா. மோமோட வீடும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்ல, அதனால அவ ஜாபுக்கு போலாம் டிசைட் பண்றா. இடத்துல ஆல்ரெடி ஒரு பொண்ணு திடீர்னு பொண்ணு ஏதோ ஒரு ஜாபை தேடி இந்த பார்ட் டைமா அவளுக்கும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஜாப் தான் கிடைச்சிருக்கும். அங்க ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்ல, ஆனா நம்ம மோமோக்கு தான் அந்த மாதிரி விஷயமே செட் ஆகாது. ஆர்கியூ பண்றது இந்த மாதிரி விஷயத்தினாலேயே வேலையே போயிடும். அதனால அது வேலைக்கு ஆகுதுன்னு டிசைட் பண்றாங்க. மோமோ சொல்றான், நான் வந்து வந்துட்டேன், நானே பாத்துக்கிறேன்னு. அப்புறம் மோமோக்கு ஏதோ ஒரு ஜாபும் கிடைக்குது, அது நம்மளுக்கு சொல்லல. அங்க மோமோட ஃப்ரெண்ட்ஸும் டைரக்டா நம்ம உட்காருன் கிட்ட வந்து நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம உட்காருனோட கண்ணுக்கு இது வந்து டேட் மாதிரி தெரியுமா, அதனால முடியவே முடியாதுன்னு சொல்றான். அங்க தரன்னு இழுத்துன்னு போறாங்க. அந்த இடத்துல ஆளு கேட்கவே இல்லையே, வர வழி முழுக்க ஏதாச்சும் ஒன்றை பொச்சுக்கிறான். இப்போ நீ என்ன சொல்ல வர, அப்போ மோமோவும் ஜிஜியும் வெளியில போய் காஃபி குடிச்சா அது என்ன டேட்டா இல்ல, அப்புறம் என்னடா இதுவும் டேட் இல்லதாண்டா இப்படி சொல்லிட்டு உட்காருன்னு அங்க கொண்டு போறாங்க. அங்க உட்காருனுக்கு விருப்பமே இல்ல. ஆளு தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அங்க விடவே இல்லை. அவங்க அங்க போகும்போதே சொல்றான், இல்ல என்னால அந்த கேஃபிக்கெல்லாம் வர முடியாது. அங்க போய் பார்த்தா அது வந்து ஒரு மெய்டு கஃபே. அங்கதான் மோமோ வேலை செய்யறான். ஆமா, நீங்க எத்தனை பேரா வந்திருக்கீங்க? வெறும் 3 பேர் தான். இடத்துல இவங்க 2 பேருமே நேருக்கு நேர் பாத்துக்க அங்க வெக்கத்துல உருகி போயிடறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட் தான் இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். நான் உண்மையான ஃபைட்டே 7th எபிசோட்ல தான் ஆரம்பிக்குது. மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.